உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மோகன் டேபிள் சேனல். நான் உங்கள் மோகன். இந்த வீடியோல 3 சிம்பிளான கீபோர்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போறேன். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு வெப்சைட்டை பத்தியும் இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ கடைசி பாருங்க. வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபோர்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நார்மல் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில ஒர்க் ஆகாது. இதில் நல்லாவே ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தா வந்து ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மேலே ஸ்வைப் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆனது ஆகிடும். ஸோ பேக் ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெலிட் பண்ணுறதுக்கு பதில் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பட்டன் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ட்ரிக் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து விரல்களை ட்ராக் பண்ணி அந்த கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே டைப் பண்ணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வந்து ட்ராக் பண்ணி வைப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பேஸ் பார் பார்த்தீங்கன்னா வந்து முன்ன பின்ன மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா எங்கே போகணுமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் கர்சரை. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக் தான் அது. நான்காவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் எழுதியிருக்க இந்த வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ஸ் லெட்டரை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணுங்க, செலக்ட் ஆல் கொடுத்துங்க. உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி மேனுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பட்டன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா வந்து கேப்ஸ் லெட்டரில் எல்லாமே பார்த்தா வந்து கன்வெர்ட் ஆனது ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன ட்ரிக் பார்த்தா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வெப்சைட்டை பற்றி பார்த்துலாம். வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தா வந்து கட் அவுட் ப்ரோ. பொதுவாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஒர்க் பண்ண தெரியலனா இந்த வெப்சைட் பார்த்தா வந்து நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு இந்த வெப்சைட் பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்க. பொதுவாக பார்த்தா வந்து ஒரு ஃபோட்டோட பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, வீடியோட பேக்ரவுண்ட் பார்த்தா வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோவில் கலரைஸ் பண்ணுறதுக்கு, அனிமேஷன் இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு பார்த்தா வந்து இந்த வெப்சைட் பார்த்தா நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னு வைங்களா. ஸோ மேலே மெனு கொடுத்துருப்பாங்க, போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களால் எவ்வளோ பேர் ஃபோட்டோ வந்தாலும் சரி ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்போர்ட் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க உங்களுக்கெல்லாம் இது மாதிரியான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி தேவைப்படும். அப்படிப்பட்டவங்க இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு எடுப்பது நான் ரொம்ப நன்றி. வணக்கம். பை. டேக் கேர்.